வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் முக்கியமான பல விஷயங்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பி அசோக் அவர்களுக்கும் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. சில நிபந்தனைகளோட. என்ன கேஸ், என்ன வழக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். டிவிகேவினுடைய எம்எல்ஏக்களை பேரம் பேசி வாங்குறதுக்கு டிஎம்கே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளானை முன்னெடுத்து செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக் அவர்களும் தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கே தொடர்ந்தது. ஊத்தங்கரை டிவிகே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் மூலமாக தான் இந்த வழக்கு போலீசார் கிட்ட போணுச்சு. அவர் மூலமாக தான் நிறைய ஆதாரங்கள் போலீசாருக்கு போணுச்சு. அதன் அடிப்படையில் தான் ஒரு 6-7 பேர் உட்பட அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலமாக தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியா இருக்கக்கூடிய அசோக் அவர்களுடைய பெயர் அப்படின்றது இந்த கேஸ்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சம்மனும் அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அவருடைய தம்பி அசோக் அவர்களும் சரி விசாரணைக்கு ஆஜராகவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில் எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தொடர்ந்தாங்க. அந்த மனுவினுடைய விசாரணை தான் இன்னைக்கு ஜூலை 8ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி அளவில் நடந்தது. இதில் 2 தரப்பு வக்கீலும் அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய தம்பி, அவங்களுக்கு ஃபேவராக ஆஜரான வக்கீல் என்னென்ன வாதங்கள் எடுத்து வச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எந்த ஆதாரங்களும் இதில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா குதிரை பேரம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே பேசலை, அரசியல் பழிவாங்கு நோக்கத்தில் தான் குதிரை பேரம் பேசினாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பணம் எங்கேருந்து எங்கேயுமே கை மாறலையே, கை மாறுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் இறங்கி திமுகக்காக வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு வழக்கையே தாவேகா தரப்புல தொடர்ந்து இருக்கிறாங்க. அதே சமயம் எங்களுக்கு முன்ஜாமீன் வழங்குங்க, செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அவருடைய தம்பி அசோக் அவர்களும் சரி போலீசாருடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, எங்களுக்கு இப்போ முன்ஜாமீன் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வச்சாங்க. இந்த சைடு அரசு தரப்புல என்ன வாதங்கள் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்குது. அதாவது என்னன்னா, இப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த 6 பேர்ல 2 பேரோட செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியா இருக்கக்கூடிய அசோக் அவர்கள் 40 தடவைக்கு மேல போன்ல கான்வர்சேஷன் வச்சிருக்கிறாரு, கான்டாக்ட் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியா இருக்கக்கூடிய அசோக் அவர்களும் இங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்ல சில பேரும் ஒரே லொகேஷன்ல கிட்டத்தட்ட 2 நாட்கள் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க, ஈரோடுல இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே இருந்து சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குது. அந்த ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குது. அதே போல அங்க இருந்த சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டிருக்குது. அதையும் ரெக்கவர் பண்ணக்கூடிய முயற்சியில எங்களுடைய போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்படி இதே போல இன்னும் பல ஆதாரங்கள் எங்க கையில இருக்கு அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு வக்கீல் இந்த விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர், அதுக்கப்புறம் அவருடைய தம்பி பெயர் அசோக், அவருடைய பெயருமே இந்த விவகாரத்துல அடிபட்டிருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களை நாங்கள் விசாரிக்கணும், அதனால முன்ஜாமீன் நீங்கள் வழங்கக்கூடாது, கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. இப்படி 2 தரப்பு வாதங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் முன்ஜாமீன் வழங்குறோம், விசாரணைகளோட இப்படி 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முன்ஜாமீன் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில நிபந்தனைகளோட வழங்குறோம். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள், அசோக் அவர்கள் இவங்களுடைய தூண்டுதலால தான் இந்த குதிரை பேரம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நிபந்தனைகளோட நாங்கள் முன்ஜாமீன் வழங்குறோம், நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இந்த முன்ஜாமீனை வழங்கியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பியும் எப்படியாவது முன்ஜாமீனை எடுத்துட்டு தான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு நாட்கள் தலைமறைவா இருந்தாங்க. ஏன்னா முன்ஜாமீன் வாங்காம வெளியில வந்தாங்கன்னா போலீஸ் கண்டிப்பா கஸ்டடியில் எடுத்து அரெஸ்ட் பண்ணி உண்மைகளை வெளில கொண்டு வந்துருவாங்க. இப்போ முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படின்னா விசாரணையின் பேரில் போய் உட்காரலாம். அப்போ போலீஸாரால் உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ முன்ஜாமீனை வாங்கிட்டு தான் வெளில வரணும் அப்படின்றது இவங்களுடைய பிளானாக இருந்து இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்தாங்க. இப்போ முன்ஜாமீனே வாங்கிட்டாங்க, விசாரணைக்கும் இதுக்கப்புறம் உட்காருவாங்க. ஆனால் போலீஸாரால் உடனடியாக அரெஸ்ட் அப்படின்றத எடுத்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முடியாது. ஸோ அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் என்ன உண்மைகள் வெளியில் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, திமுகவை சேர்ந்த முக்கியமான நபர், அதாவது கடந்த ஆட்சியில்
முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர், அமைச்சரா பதவி வகித்தவர், தாவேகாவுக்கு ஒருவேளை வந்துடலாமோ அப்படின்ற யோசனையில இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பத்திரிகைகள்ல வெளியாயிருக்குது. அவர் யாரு அப்படின்னு நான் சொல்ல போற விஷயங்களை வச்சே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது கடந்த திமுக ஆட்சியில கடந்த 5 வருடங்கள்லையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர். அவர் மேல இப்பதான் ஒரு குற்றச்சாட்டுமே எழுந்திருந்தது. தனியார் பள்ளிகளினுடைய சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்கள் வெளியில வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டே வந்து கொடுத்திருந்தாரு, ஒரு இன்டர்வியூவே வந்துட்டு கொடுத்திருந்தாரு. அதுல அவ்வளோ விஷயங்களை புட்டு வச்சிருந்தாரு. அதாவது என்னன்னா, கடந்த ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள் லஞ்சம் வாங்குறதுக்குன்னே ஒரு 3 பேரை நியமிச்சு ஒரு அலுவலகமே சென்னையில நடத்திக்கிட்டு இருந்தாரு, டி நகர்ல நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து எடுத்து வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 400 கோடி ஊழல் அப்படின்றது அதுல நடந்திருக்கு அப்படின்றதையும் எடுத்து வச்சிருந்தாரு. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, சிபிஎஸ்இ ஸ்கூலு, மெட்ரிக் ஸ்கூல்னு எல்லா பிரைவேட் ஸ்கூலும் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஸ்கூலுக்குமே அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்குவாங்க. அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க வருஷத்துக்கு. அதே போல அதுக்கு கூடுதலாகவும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இப்போ புதுசா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அப்ரூவல் வேணும் இல்லையா, அந்த அப்ரூவலை வாங்குறதுக்கு 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் பெறப்பட்டிருக்குது. அதுவும் கட்டாயமா நீங்க தந்தே ஆகணும் அப்படின்னு மிரட்டி வசூலிக்கப்பட்டிருக்குது. தரல அப்படின்னா உங்களால ஸ்கூல் வந்து ஓப்பனே பண்ண முடியாது, எந்த ஃபைலுமே வந்துட்டு மூவ் ஆகாது அப்படின்னு அந்த இடத்துல தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இதுல நேரடியான தொடர்பு இருந்தது. சொல்ல போனா டி நகர்ல இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த ஆஃபீஸ்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர், அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர், அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 பேரை இவருக்கு பிஏவா வச்சுக்கிட்டு ஒரு அலுவலகம் நடத்தி அந்த அலுவலகத்தின் மூலமா இந்த காசு எல்லாத்தையுமே வசூல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி இதன் மூலமாவே அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து விஷயங்களையும் புட்டு எடுத்து வெளியில வச்சிருந்தாரு. இதை யாரும் சொல்லலைங்க, தனியார் பள்ளிகளினுடைய சங்கத்தின் பொது செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் இவ்வளோ உண்மைகளையும் வெளியில வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது பொய்யா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. அதே சமயத்துல தான் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது சார்ந்து எந்த ஸ்கூலாவது, எந்த பிரைவேட் ஸ்கூலாவது வெளியில வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து கட்டாயமா அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அமைச்சரா இருந்திருந்தாலுமே நாங்க வந்து ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்மே வெளியில வந்து ஆமா எங்ககிட்ட இந்த மாதிரி மிரட்டி வாங்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் வெளியில வந்து உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதில் நடவடிக்கை எடுக்கவும் தாவேகா அரசு இறங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒருவேளை நம்மளும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு நடுங்கி போய் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஒரு நபர் தான், அந்த ஒரு திமுகவினுடைய முக்கியமான ஆள் தான், முன்னாள் அமைச்சரா பதவி வகித்திருந்த அந்த ஒரு முக்கியமான நபர் தான் தாவேகால போய் இதுக்கு சேர்ந்துடலாமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அம்மா உணவகங்கள், அதாவது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அம்மா உணவகங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மா உணவகங்களும் புதுப்பிக்கப்பட்டது. அதுக்காக கிட்டத்தட்ட 17 கோடி அப்படின்றத ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் அம்மா உணவகங்கள் பாலடைஞ்சு கட்டிடங்கள் பாலடைஞ்சு போயிருக்கோ அது எல்லாத்தையுமே சரி செய்யணும். அதே போல அம்மா உணவகங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கணும், தரமான உணவுகள் வந்துட்டு இனி வழங்கப்படணும் அப்படின்றதுக்கு ஒரு 17 கோடி நிதியை ஒதுக்கி அந்த தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு அங்கங்க அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், டிவிகேவை சார்ந்தவர்கள் அங்கு உணவினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சோதனை பண்ணி பார்த்தாங்க. அந்த நிகழ்வு எல்லாமே நடந்தது, நம்ம சோஷியல் மீடியால பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்டதான் அந்த ஒரு திட்டம். ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம். பல பேர் அதன் மூலமாக வந்துட்டு பயன் அடைஞ்சிருக்கிறாங்க, இப்பவும் பயன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதில் இடையில திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அம்மா உணவகத்தினுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு நாம் கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்று முதல் நாளே அம்மா உணவகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது, சேதப்படுத்தப்பட்டது. அதற்கான வீடியோ ஆதாரங்களும் இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியால இருக்குது. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம், அதாவது அவர் அப்பவே வந்து சொல்லியிருந்தார், இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில எந்தெந்த நல்ல திட்டங்கள்லாம் இருந்ததோ அது அப்படியே தொடரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இந்த அம்மா உணவகம் அப்படின்றது ஒரு சிறப்பான திட்டம், அதனாலதான் அதை புதுப்பிச்சாரு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா
எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்கான டேட்டா வெளியாயிருக்குது. இது வரைக்கும் இருந்ததை விட பெருமளவு அம்மா உணவகங்களில் சாப்பிடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. இதில் சென்னையில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் இப்போ வெளியாயிருக்குது. நாள் ஒன்றுக்கு அம்மா உணவகங்களில், சென்னையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் நாள் ஒன்றுக்கு 1,04,000 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்ற டேட்டா வெளியாயிருக்கு. எவ்வளவு பேர், அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் புதுப்பிச்சு தரமான உணவை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் அதன் மூலமா பயன்படுறாங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்னன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறோம், ஊழல் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசுறீங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஊதியம் அப்படின்றது கம்மியாக தான் அரசாங்கம் தருது, அதை வச்சு ஒரு மாசம் குடும்பத்தை ஓட்டி பார்த்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நிறைய பேர் கொந்தளிச்சு பேசக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருந்தீங்க. பாதி பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருந்தாங்க. அதுக்கு இப்போ ஒரு முடிவு கொண்டு வர மாதிரி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சிறப்பான ஒரு தீர்வை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா, டாஸ்மாக் ஊழியர்களுடைய சம்பளத்தை உயர்த்திருக்கிறாங்க, 25% உயர்த்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பள உயர்வு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அரசாங்கம் கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எவ்வளோலேருந்து எவ்வளோ உயர்த்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. டாஸ்மார்க்ல விற்பனையாளர், அவங்களுக்கு உதவி விற்பனையாளர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதுல உதவி விற்பனையாளருக்கு இதுவரைக்கும் எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட்டிருக்குன்னா 14,340 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க கடந்த மாசம் வரைக்கும். இப்போல இருந்து 17,925 ரூபாவா அவங்களுடைய சம்பளம் உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இது எல்லாமே அமலுக்கு வரப்போது, அவங்களுடைய ஊதியமும் சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு அடுத்ததா மெயின் டாஸ்மாக் விற்பனையாளர் இருப்பார் இல்லையா, அவருக்கு கடந்த மாதம் வரைக்கும் எவ்வளவு ஊதியம் வழங்கப்பட்டிருக்குன்னா 15,530 ரூபாய். இப்போ எவ்வளவா உயர்ந்திருக்குன்னா 19,413 ரூபாவா உயர்ந்திருக்குது. அதுக்கு அடுத்தபடியா மேற்பார்வையாளர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஊதியம் 17,850 ரூபாவா இருந்திருக்குது. இப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 22,313 உயர்ந்திருக்குது. இதன் மூலமா அரசுக்கு 110 கோடி அப்படின்றது கூடுதல் செலவினமா ஆயிருக்கு. இப்போ அமைச்சர் வினோத் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மதுவிலக்குத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே அவர் தான் அறிவிப்பா கொடுத்துட்டு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இந்த ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறார். நீங்க வச்ச எல்லா கோரிக்கைகளையும் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். அதாவது டாஸ்மாக் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களா எங்களுக்கு இஎஸ்ஐ வசதி வேணும், மருத்துவ காப்பீடு, கவர்மெண்ட் ஜாப்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இஎஸ்ஐ வசதி இருக்கும், மருத்துவ காப்பீடு மாதிரியானது அவங்களுக்கான பாதுகாப்பான ஒரு விஷயம் அது. ஸோ இஎஸ்ஐ வசதி வேணும் அப்படின்னு சொல்லி 20 வருடங்களா இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க வரக்கூடிய அரசாங்கத்துக்கிட்டலாம். ஆனால் யாருமே அதை செய்து தரல. இப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த இஎஸ்ஐ வசதியுமே வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுடைய 20 வருட கால கோரிக்கையை நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் மதுவிலக்குத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் செய்தியாளர்களுக்கு முன்னாடியே டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார். நீங்க வச்ச எல்லா கோரிக்கைகளையும் நாங்க நிறைவேற்றிருக்கிறோம். இஎஸ்ஐ வசதி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் நிறைவேற்றி வச்சிருக்கிறோம். ஊதிய உயர்வு வேணும்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் நிறைவேற்றி வச்சிருக்கிறோம். நீங்க வச்ச கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றியாச்சு. இனிமே யாரும் எம்ஆர்பி ரேட்டை விட 10 ரூபா 20 ரூபாய் அந்த மாதிரி கூடுதலா வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கையே கொடுத்திருக்கிறாங்க அரசாங்கம் சைட்ல இருந்து. அப்படி ஒருவேளை எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமா 10 ரூபாய் 20 ரூபான்னு நீங்க கூடுதலா வாங்குனீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் 10 ரூபாய் 20 ரூபான்னு எக்ஸ்ட்ரா வாங்கினவங்களெல்லாம் தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனா இனிமே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வேலை போற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும், அதனால பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல இருந்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கை சரிதானே? டாஸ்மாக் ஊழியர்கள் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25% ஊதிய உயர்வு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஊதிய உயர்வு அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்படலை, அதையும் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல 20 வருடமா வைத்துக்கிட்டு இருந்த இஎஸ்ஐ வசதி வேணும் அப்படின்ற கோரிக்கையையும் அரசு வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி இருக்கும் போது இனிமே அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவங்க செய்யணும் இல்லையா? ஸோ இந்த எச்சரிக்கை சரியான எச்சரிக்கையாக தான் அரசாங்கம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொங்கலுக்கு வேஷ்டி சேலை தருவாங்க இல்லையா அரசாங்கத்திலிருந்து, ரேஷன் புடவை ரேஷன் வேஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அரசாங்கத்திலேருந்து, ஒரு வருடமும் எந்த ஆட்சி நடந்தாலும் வரும். அதே போல இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் அந்த திட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
அப்படின்னா நெசவாளர் கூட்டமைப்பு சங்கத்தினுடைய தலைவர்கள் சில பேர் செய்தியாளர்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது பொங்கலுக்கு வேஷ்டி சேலை நெய்யக்கூடிய விஷயங்களை இப்போவே வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சுட்டாரு. அதுக்கான நிதியையும் ஒதுக்கிட்டாரு. ஸோ நெசவாளர்கள் அவங்களுடைய வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்கூட்டியே கொடுத்ததுனால எங்களுக்கு சேலைகள் வேஷ்டிகளை நெய்யறதுக்கான நேரமும் வந்துட்டு எங்களுக்கு அதிகமாக இருக்குது, அது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க சில தலைவர்கள் நெசவாளர் கூட்டத்தை சேர்ந்த. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அதே தரத்துல இப்போதான் நாங்க வந்துட்டு சேலையும் வேஷ்டியையும் வந்துட்டு நெய்ய போறோம். எதுக்குன்னா பொங்கலுக்கு கொடுக்க போறாங்க இல்லையா அந்த வேஷ்டி சேலைகளை. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல மக்களுக்கு கொடுத்த வேஷ்டியும் சேலையும் அவ்வளோ தரமா இருந்தது. அதன் பிறகு இப்போ விஜய் அவர்கள் வந்த பிறகுதான் அதே தரத்துல கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா பேசியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய காலம், இப்போ விஜய் அவர்களுடைய காலம், இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தரமா மக்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது தான் இங்க இவர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம சேலைகள் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட மாதிரி இல்லாம வித்தியாசமாகவும் நல்ல முறையிலையும் அழகா பார்க்கறதுக்கு அழகாவும் வந்துட்டு நெய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. கோல்டு நிறத்துல வெள்ளி நிறத்துல பார்டர்ஸ் இருக்கிற மாதிரி நடுவுல லைன்ஸ் வர மாதிரி சேலையை வந்துட்டு நெய்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இது வரைக்கும் இருந்தது அவர் அப்படியே கண்டினியூ பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு போறாங்க. இதுவரைக்கும் இருந்ததை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது விஷயம் இல்லை. இன்னும் தரத்தோட கொடுக்குறாரு. அதை தாண்டி கூடுதல் தரத்தோட மக்களுக்கு கொடுக்கறத ஏனோ தானோன்னு கொடுக்கக்கூடாது. அதுல இருந்து எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எவ்வளோ தரத்துல நல்ல முறையில மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணுன்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த தலைவர் பேசின வீடியோ வந்துட்டு சாட்சியா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு வருடமும் 10th 12th அந்த முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விருதுலாம் வழங்குவார். ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு கொடுப்பார் இல்லையா. அந்த நிகழ்ச்சி கல்வி திருவிழா வந்துட்டு ஒரு வருடமும் நடத்தப்பட்டுட்டே இருந்தது இல்லையா. இந்த வருஷம் நடத்தவே இல்லையே, அவர் முதல்வர் ஆயிட்டாரு அதனால வந்துட்டு அவர் நடத்தல விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் வந்து விமர்சனங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த 2 வருஷம் மட்டும் அதை பண்ணலைங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களா 15-16 வருடங்களா அந்த கல்வி விழா அப்படின்றத அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஓகேவா, அதை தெரியாம தான் இப்போ பல பேர் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வருடமும் இப்போ ஜூலை மாத இறுதியில் அந்த விழா நடத்துறதுக்கும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஜென்சி டிஎம்கேவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா. அவர் இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. ஜாமீன் வாங்குறது அந்த மாதிரி சில நடைமுறைகளுக்காக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கார்ல வந்து இறங்குறாங்க. அவர் இறங்கும் போது கையில குழந்தையோட இறங்குறாரு. அவர் என்னென்னலாம் பேசினாரு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஆபாசமா சில விஷயங்களை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃபை எடுத்து எவ்வளோ மோசமா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசியிருந்தாங்க. நம்ம டிஎம்கேவில் இருக்கக்கூடிய பல வருடங்களா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்து ஜென்சி கிட் அப்படின்னு சொல்லி அந்த டிஎம்கேல வழி வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே அரசியலை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி போகும் அப்படின்றது தெரியல. அவர் எந்த அளவுக்கு பேசியிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தான் அவர் மேல வந்துட்டு வழக்குமே பதிவு செய்யப்பட்டு எடுத்திருந்தாங்க, கைதுக்கு எடுத்திருந்தாங்க. இப்போ அவர் நீதிமன்றத்துக்கு வராரு, கையில குழந்தையோட வந்து இறங்குறாரு. இந்த பிளான் யார் வெளில இருந்து போட்டு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா, அந்த அன்பானந்தன் டிஎம்கே ஜென்சி கிட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தன் இருக்காருலே அவருடைய அம்மா தான். அவங்க வெளியில இருந்து சொல்றாங்க, காரை விட்டு இறங்கும் போதே குழந்தைய தூக்கிட்டு வெளில வர சொல்லுங்க, குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கர்மா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பல்லவி அவர்கள் குழந்தையை தூக்கிட்டு வராங்க, சட்டமன்றத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க, பிறந்த குழந்தைய பிறந்து 10 நாள் 15 நாள் ஆன குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களே ஜென்சி டிஎம்கே. ஸோ அந்த கர்மா தான் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி பல பேரும் கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, இதில் அந்த அன்பானந்தன் அவர்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு அரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது, இன்னும் 3 வருஷம்னாலும் நீ உள்ளே இருந்துட்டு வா, என் பையன் ஒன்றும் கொலை குத்தம் பண்ணிட்டு உள்ளே போகல, தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசி அவங்களுக்காக பேசினதுனால தான் என் பையன் வந்துட்டு உள்ள போறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அவர் ஆபாசமா பேசினதுக்காக தான் இப்போ வந்துட்டு உள்ள போறாரு. கைது நடவடிக்கையும் அதனாலதான் அவர் மேல எடுக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி குரல் கொடுத்து ஒன்றும் அவர் உள்ள போகல அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயமே. ஸோ மக்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.
ஸோ மக்களே, நாம இந்த ஒரு பதிவில் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.